வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மகிழ்ச்சி டேக். இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி ஒரு ஃபோனோட அன்பாக்சிங்கோ இல்லை ரிவ்யூவும் பார்க்க போகிறதுல இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வீடியோ மட்டும்தான் சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஃபோன் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரியல்மி வந்து மேக்ஸிமம் மிட் ரேஞ்சில் தான் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது 25,000 பட்ஜெட்டுக்குள்ளார ஃபஸ்ட்டு டைம் ரியல்மி வந்து அவங்களோட பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி 30,000 ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வேறு எந்த ஃபோனும் இல்லை, REALME X7 PRO 5G தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா OnePlus ஈக்குவலாகவே போட்டி போடுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை தவிர்த்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்ளையோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 65 வாட்ஸ் சும்மா இல்லை, கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் இல்லை 25 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடும். ஏன்னா அது பேட்டரி கெப்பாசிட்டி 4500 தான், 6000க்குலாம் அவங்க போல். அதாவது போட்டு 25 நிமிஷம் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும் கன்ஃபார்மு. அந்த சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு டிப் ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் வால்யூம் அப் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது மெமரி கார்டு ஸ்லாட்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சிம் ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது, மெமரி கார்டு போட முடியாது, அவங்களே சொல்லிட்டாங்க. ரெண்டு வேரியன்ட் இருக்குது, 256 GB ஒன்று இருக்குது, 128 GB இருக்குது. அதனால் ஸ்டோரேஜுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயில் ஒரு கேமரா வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே கேமரா மேக்ஸிமம் எந்த ஃபோனும் போகல இது வரைக்கும். ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அது வந்து கேமரா தான். கேமரா ரொம்ப முக்கியமாக சொல்ல முடியாது, 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அல்ட்ரா வைட் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரெண்டு கேமரா 2 மெகா பிக்சலுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அது 2 மெகா பிக்சலுக்கு சும்மா கணக்கானிக்கிறதுக்காக கொடுத்துன்னா வச்சுன்னா கூட 64 மெகா பிக்சல் கேமரா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அது மட்டும் தான் ஒரிஜினல் கேமரா சொல்ல முடியும். அல்ட்ரா வைட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தரல, இருந்தாலும் நார்மலாக எல்லா ஒரு ஃபோன் தர மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தருது. இதில் வந்து இப்போ டக்குன்னு அடுத்த ஹெட்டிங் போயிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் சொல்லி அவனும் வேறு லெவலில் இருக்குது. அதோட என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் டிசைன்லாம் ஒரு சொல்ல முடியாது, அந்த கலரில் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபேண்டசி கலர்லாம் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக கலர்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஷேடுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுன்னு கூட சொல்லலாம். டேர் டு லீப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெவர் செட்டில் OnePlus கொடுத்துருக்க மாதிரி இவங்க வந்து டேர் டு லீப்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ரியல்மியோட பிராண்டிங் நேமும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பின்னாடி வந்து கேமரா டிசைன் ஒன்று பெருசாக சொல்கிறது மாதிரிலாம் இல்லை, ஏற்கனவே நார்மலாக கொடுக்குற மாதிரி ஒரு REALME 7 Pro டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுவும் மாற்றலை. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இப்போ வந்து டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இதில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கூடிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்பிள் டச் ரேட் டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 240 போகுது. இது ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. 1200 நிட்ஸ்னால் நீங்கள் யோசிச்சு பார்க்கவே முடியாது. நிறையா ஃபோனுக்கு கொடுக்குறாங்க, அதில் இந்த ஃபோன்லேயும் வரிசையில் வந்துடுது. வேறு லெவலில் இருக்குது டிஸ்பிளேலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஃபுல் HD டிஸ்பிளே ப்ளஸ் ஃபுல் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. சூப்பர் AMOLEDனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த அந்த ஒரு பிக்சர் குவாலிட்டிலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பஞ்சியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சீரியஸ்லி. அடுத்து அதோட டச் ரெஸ்பான்ஸ்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி 240 Hz கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அதை அடுத்ததாக இதோட பேட்டரி பார்ப்போம். இது பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 4500 mAh கொடுத்துருக்காங்க. போதுமான ஒரு நாளைக்கு உங்களுக்கு தாராளமாக போதும். இதை வந்து சார்ஜ் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 20 to 25 மினிட்ஸ் ஈஸியாக சார்ஜ் போட்டு ஃபுல் சார்ஜே பண்ணிடலாம். நினச்சி பாருங்கள், 65 வாட்ஸு இப்போ 33 வாட்ஸே ஒரு மணி நேரத்தில் ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 65 வாட்ஸ் கொடுத்ததுனால அரை மணி நேரம் தான் மேக்ஸிமம் எடுக்கும் ஒரு ஃபோன் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அது ஈஸியாக சார்ஜ் பண்ணிடுவோம். அடுத்தது அதோட ப்ராசஸர் UI பிளாட்ஃபார்ம்லாம் பார்ப்போம். இது வந்து ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா Dimensity Plus கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மீடியாடெக்கோட ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட இது வந்து 144 ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் தாங்கும். அவ்வளோ கேப்பபிளான ஒரு ப்ராசஸர் தான். இது வந்து எவ்வளோ அடித்தாலும் நொறுக்கலாம், ஒன்றும் ஆகாது. எல்லா ஒரு டாஸ்க்கையும் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த Dimensity Plus 1000+ ப்ராசஸர். நல்ல ப்ராசஸர். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக இதோட பிளாட்ஃபார்ம். இது வந்து Android 10 தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இதுவும் Android 11 அப்டேட் இது கொடுக்கல, இன்னும் வரல. இது கன்ஃபார்ம் கொடுப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட UI பார்த்தீங்கன்னா REALME UI தான் போயிட்டு இருக்குது. இந்த கொஞ்ச நாளில் REALME 2 அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தா இதோட அது பார்த்திங்கன்னா பின்னாடி 64 மெகா பிக்சல் 8 மெகா பிக்சல் 2 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் 32 மெகா பிக்சல்
ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செல்ஃபி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம ரொம்ப சூப்பராகவே செல்ஃபி எடுக்குது. மேக்ஸிமம் இதில் இருக்க எல்லாவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 30,000 வருது, 30,000 வருது. 30,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஒர்த் தான். ஏன்னா இது 5G ஃபோனு, இன்னும் கொஞ்ச நாள் 5G வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் 5G ஃபோன் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இது வந்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா ப்ராசர் டைமென்சிட்டி ப்ளஸ் 1000+ ப்ராசர். இது வந்து எவ்வளோ ஹெவி கேமிங்காக இருந்தாலும் தாங்கும், ஸ்டீமும் பண்ணலாம் உங்களால். அதனால் அது ஒரு நல்ல ப்ராசர்னால் அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அப்புறம் இதில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது ஒர்த்தான ஃபோன் தான். இதோட என்ன சொல்கிறது கான்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிளாட்வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 ஆப் தேவையில்லாம ஏற்றி கொடுத்துருக்காங்க. சில டைம் ஆட்ஸ்லாம் வருது, அதையும் பார்க்கணும். அப்புறம் இந்த டிசைனும் உங்களுக்கு ஒன்றும் புது டிசைனாக தெரில, கலர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் கலர் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அதோட கான்ஸு. இதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வாங்கலாம். இது ஒரு நல்ல ஃபோன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ கொடுத்துருந்தா இந்த சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, sign up CBBK.